சொன்னார், அவருக்கே இன்விடேஷனை ஒழுங்காக கொடுக்கலன்னு சொல்லிட்டு. இங்கே வந்த தோழர் அத்தனை பேருக்கு நேற்று தான் நான் வந்து வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் அனுப்பிச்சேன். நான் அவருக்கும் அப்படி ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டு அனுப்பிச்சிட்டேன். பல பேர் கேட்டாங்க, யுகபாரதி வராரான்னாங்க. ஆமாம், யுகபாரதி வராருங்க. அவங்களுக்கு யுகபாரதியாக இருந்தது, எனக்கு வந்து தோழர் யுகபாரதி வராருங்க அப்படின்னு சொன்னேன். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்போ இந்த அழைப்பதே நம்ம ஒழுங்காக அனுப்புறதுக்கு நம்மளால் முடியல. இப்படி ஒரு புக்கு வந்திருக்கு காரணம் வந்து நான் எழுதின கட்டுரை நான் தூக்கல. தீபாலட்சுமி இல்லாட்டி இந்த புக்கு வந்திருக்காது. அவங்க தான் என்ன பண்ணேன்னா, இந்த கட்டுரையெல்லாம் இது இணையத்தில் நான் எதுவுமே என் மொபைல் டைப் பண்ணுறதுனா மொபைலில் டைப் பண்ணுவேன், அமுச்சிடும், அதோட முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். என்னோடய எல்லாமே என் மொபைல் தான் என்னோடய கட்டுரை டைப் பண்ணுறது எல்லாமே. அப்புறம் படிச்சுட்டு தொகுத்து என்னன்றாப்பில் தொகுத்து கொடுத்த விஷயங்கள் இருந்தது. எனவே அந்த புத்தகம் வந்து அப்படி உருவானது. அப்புறம் எனக்கு நான் வந்து என்னென்னா, என்னோடய முதல் புத்தகம் வந்து எங்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தாதீங்க, அது வாசகசாலை வெளியிட்ட புத்தகம். அது வந்து தோழர் விஎம்எஸ் வெளியிட்டார் அந்த புத்தகத்தை. முதல் புத்தகத்தை தோழர் தமிழ்ச்செல்வன் தான் வந்து முன்னுரை எழுதினார். எனக்கு இந்த புத்தகத்துக்கு வந்து ஆதவன் தீட்சண்யா தான் எழுதணும்னு நான் உறுதியாக நினச்சேன். நான் அதே மாதிரி அவர் எழுத சொன்னேன். அவர் வந்து அந்த முன்னுரை எழுதினார். முன்னுரை எழுத மட்டும் இல்லாமல் இந்த புக்கு வெளிவர வரைக்கும் என்னென்னா, அவர் எனக்கு வந்து ஒரு கைட் பண்ணிட்டே இருந்தார். இந்த புக்கு அட்டை போடலாமா, எந்த ஃபாண்ட்டு போடணும், இப்படி உட்பட என்னென்னா ஆதவன் தோழர் வந்து இதுக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு என்னென்னா இந்த விஷயங்கள் எனக்கு கூட சில டைமில் சலிப்பாக விட்டுலாமா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அவர் பல விஷயங்களை வந்து உறுதியாக அதை வந்து கொண்டு வரதுக்கு இருந்தார். அதுதான் இந்த புக்காக வந்தது. இல்லாட்டி இது வந்து இப்படி வந்து நிற்குமாவே எனக்கு தெரியல. பாரதி புத்தகத்தோட நாகராஜ் தோழர் வந்து இது கட்டாயம் கொண்டு வரணும்னு சொன்னார். அதே போன்று பாரதி புத்தகம் இந்த புத்தகத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த எழுத்தை வச்சு சண்டை போட முடியுன்றது எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரிய வந்தது. இப்போ இங்கே மாதவ தோழர், மயிலைபால தோழர் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் நான் வந்து படிக்க காலத்துலேயே வந்து நீங்கள் படிக்கணும், எழுதணுன்றதெல்லாம் வந்து ஆரம்பத்திலே சொன்ன ஆட்கள். அப்போ நம்ம வந்து மாணவர் சங்கத்தில் இருக்கும்போது எனக்கு கட்டுரை கலைஞர் படிச்சுட்டு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஜெயலலிதா அவங்க சிஎம்மாக இருக்கும்போது அதுக்கு அந்த ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து எழுதுனா கவர்மெண்ட்டை நெருக்க அடிக்க முடியுன்ற இது வந்து ஆரம்பத்துலேருந்தே எனக்கு வந்து அது ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த இப்போ எழுதின கட்டுரைகள் முழுக்க என்னென்னா, இந்த கட்டுரைகளை முதலமைச்சர் படிச்சிருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் படிச்சிருக்காங்க. இதில் வந்து பல கட்டுரைகள் வந்து என்னென்னா, அரசாங்கம் வந்து அரசாணை திரும்ப பெறுவதற்கு இந்த கட்டுரைகள் வந்து பயன்பட்டது. அது வந்து இப்போது தமிழ் இந்துவில் நான் எழுதின கட்டுரைகளை படித்து முடித்த உடனே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் சிஎம் ஆஃபீஸில் ஒரு தகராறு ஆயிடுச்சு, ஏங்க இப்படி எழுதிட்டீங்க, இந்த விவரம்லாம் கொடுன்னு கேட்டாங்க. அப்புறம் நான் சொல்லி முடித்தேன். அப்புறம் அவர் தள்ளிட்டார். ஒரு கொரோனாவில் ஒரு குடும்பத்தில் 5 பேர் செத்துட்டாங்க. 5 பேர் செத்துது என்னென்னா, சுகாதாரத்துறை அமைச்சருடைய தொகுதி தான் சூர்யா நகர். அதை நான் எழுதின உடனே மினிஸ்டர் என் லைனில் வந்தார், என்ன இப்படி பிரச்சனை ஆச்சுன்னாரு. அதே போன்று என்னன்னா, ஒரு அந்த வாழ்விட உரிமை பற்றி நான் எழுதின கட்டுரையில் என்னன்னா, உதயச்சந்திரன் சார் அவர் வந்து இப்போ வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கார். அப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்தோன்னா சிஎம்க்கு வந்து பொலிட்டிக்கல் செக்ரட்டரி, ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் செக்ரட்டரியாக இருந்தார். அப்போ அவர் வந்து நம்ம எம்எல்ஏஸ் போகும்போது நாங்கள் செல்வா எங்கள் இப்படி பிரச்சனை பண்ணிட்டுருக்கிறாப்புல போராட்டம் எங்கெல்லாம் வந்து பார்க்க மாட்டா, ரோட்லேயே போராட்டம் பண்ண கோரிக்கை ஜெயிச்சிருந்தாரா, அதிகாரி வந்து பார்த்தா தான் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப உரிமையாக சொன்னது அது. அப்புறம் நான் வந்து அங்கே அவரை போய் சந்தித்து பார்க்கும்போது அவரும் அந்த மறுகுடியமர் கட்டுரை நீங்கள் ஒரு கோணத்தில் எழுதிருக்கீங்க, ஆனால் என் கோணம் எதுன்னு சொல்லிட்டு அவர் பண்ணார். அப்புறம் அவர் வந்து தலையிட்டு அதில் வந்து ஜியோவை மாத்திரத்தில் உதயச்சந்திரன் சார் ஒரு முக்கியமாக பங்கெடுத்தார். இப்படி பல அதிகாரிகள் வந்து அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, எழுதுனா ஒன்று ரோட்டில் போராட்டம் நடத்தணும், அப்புறம் கொளுத்தி போடுறதுன்னு இல்லையா, ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் சொல்லணும். நாங்கள் போராடுறோம் புரிஞ்சுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது சமூகத்துக்கு முன்னாடி போட்ட உடனே அங்கே தான் அவமானப்படுது அரசாங்கம், அதிகாரி. நம்ம ஏதாவது முறைப்படுத்தணுமேன்ற ஒரு இடத்துக்குள்ளே வராங்க. அப்படி தான் இந்த கட்டுரைகள் வந்து எழுதப்பட்டிருக்கின்றது. அப்போ அது வந்து அதுக்கான ஒரு ரியாக்ஷனும் உருவாச்சு. ஏன் புக்காக போகணுன்னு அவங்க சொன்ன முன்னே ஒத்துழைப்பு. நான் நிறைய பேர்கிட்ட கேட்பாங்க, ஏங்க கேபி பார்க்கில் ஜெயிச்சது என்னங்க, இங்கே ஜெயிச்சேன்னு. கேபி வந்து அங்கே வந்தார்ல, அங்கே வந்தாண்ணா இவரை கேட்பாங்க, அங்கே நடந்த போராட்டம் வேறையான அவர் சொல்லுவார். ஒவ்வொருத்தரும் கேட்டாங்க. அப்போ இந்த கட்டுரைப்படி அந்த கட்டுரைப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கே டயர்டாயிடுச்சு. சரி மொத்தமாக போட்டு வச்சுட்டு அங்கங்கே போடுறதுக்கு அது சரியாக இருக்குன்றதுக்காக தான் சரி புக்காக வந்து அது உதவியாக இருக்குன்ற அடிப்படையில் தான் இது புத்தகமாக பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதை செய்ய ஆரம்பிச்சது. குறிப்பாக அந்த அடிப்படையில் தான் நூல் வந்தது. இதில் வந்து பிழை திருத்தம் இருக்கான்னு கேட்டேன் நான் இவங்ககிட்ட. எனக்கு கண்ணில் இது வரைக்கும் பிழையே படலன்னு சொன்னாங்க. இந்த புக்கு பிழை திருத்தம் வந்து ஒரு மயிலைபாலு பண்ணார். அவர் ஆக சிறந்த எழுத்தாளர். வந்து அவர் பெரிய ஆள் அவர். ஆனால் நான் போய்ட்டு தோழர் நீங்கள் தான் பார்க்கணும் தோழர்னு சொல்லிட்டு சொன்னால் அதை உடனே அவர் வந்து அவர் வேலை மெனக்கெட்டு அவர் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பார், அதுக்காக முயற்சி எடுத்தார். இப்படி ஒரு வேலைகள் வந்து இது நடந்திருக்கு. அதேமாதிரி நூல் வெளியீட்டுக்கு யார் கூப்பிடலான்னும் போது உடனே முரளி தோழர் நாங்கள் பேசிட்டே இருந்தோம். கேபி தான் கூப்பிடணும் ஃபஸ்ட்டு சாய்ஸ். ஏன்னா முதல் வந்து டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி சத்யவாணி முத்துநகரில் வீடு இடிக்கிறாங்க. எம்இகே தோல் நாங்கள்லாம் போகிறோம். இடிக்கும் போது கேபி வந்து கூப்பிடலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு தகராறாச்சு, போலீஸ் அடிக்க வந்துட்டாங்க. அப்புறம் இப்போ வந்து என்னென்னா நம்ம பண்ணோன்னா இப்போ லீடர் கொண்டு வந்தால் தான் அவன் பயப்படுவானுங்க கவர்மெண்ட்டு. அப்போ ஸ்டேட் செக்ரட்டரி வருவாரா இல்லையான்னு நான் தயங்கிட்டு இருந்தேன். அப்போது உடனே தோல்கிட்ட ஃபோன் பண்ண அவர் நான் வரேன்ட்டு வந்து நேரடியாக அவன் புல்டோசர் இறங்கியா முதலுன்ட்டார்.
அவன் பயன்ட்டான். இவர் வந்து கத்துறவன முதல் வந்து புல்டோசரை நிறுத்துறான்னு சொன்னார் இல்லையா, அவரே வந்து இந்த புக்கை வெளியிடணுன்றது தான் அதில் விஷயம். இதில் வந்து இந்த கட்டுரை ஊடு போகும்போது என்ன கேபி இருப்பார் இதில். ஏன்னா இவர் ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கும் போது தான் நடந்த பெரும்பாலும் போராட்டங்கள். இவர் வந்து தெருவுக்கு வந்து வர வச்சுருக்கோம், பல விஷயங்களை இவர் வச்சு முடிச்சிருக்கோம். இந்த தெருவோர வியாபாரிகள்லாம் வந்து அவர் பேசின பேச்சு வந்து ஜூவியில் பயங்கர இதுவாகிடுச்சு. கம்யூனிஸ்ட்டுக்கும் திமுகவுக்கும் மோதல், கே பாலகிருஷ்ணன் சாடல் இப்படின்னு வந்து அவன் போட்டு விட்டான் பாரு. துணை மேயர் வந்து ஐயோ கூட்டணியே முடிஞ்சிடும் பொழுது பிரச்சனை ஆகிட பொழுது சொல்லிட்டு உடனே தான் அவன் டக்குன்னு மாற்றி உடனே கூப்பிட்டாங்க. இது வரைக்கும் சட்டமே பார்க்காத கார்பரேஷன் வந்தனால உடனடியாக சட்டத்தை ரெடி பண்ணி என்னங்க பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு எல்லாத்தையும் முடிச்சு அது ஒரு நெருக்கடியை வந்து கொடுத்தது. ஸோ அப்போது கேபி தோல் வந்து இந்த புத்தகத்தை வெளியிடணும். அப்புறம் கேபி வந்து ஒரு அஜிடேட்டர் மட்டும் கிடையாது, அவரே ஒரு நல்ல வாசிப்பாளர் தான். அவர் வந்து அவர் ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அஜிடேட்டர் எப்படி இருப்பாங்கன்னா, என்னோட போராளிவாங்க நம்மனா போராளி இது அடிக்குது போகிறோம். நீங்கள் ஒரு கருத்து உள்ளே போகும் தான் அவுட்புட் வருது. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உள்ளே ஏற்றுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரியாக்ஷனாக வரும், எழுத்தாக வரும், செயலாக வரும். ஒரு கவிதை எழுதுறாங்கன்னா கவிதை எப்படி உள்ளே வரும், நீங்கள் வந்து பார்த்து கிரகிச்சிங்க. அப்போ வாசிப்பு வந்து நடைமுறையில் உரசி பார்க்கும்போது தான் தகராறு பண்ணுறதுக்கு நம்ம போகக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அது மாதிரி தான் அது கேபியோட அது அவரோட விஷயங்கள். ஸோ அவர் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தால அவர் வெளியிடணும்னு சொன்னால் அதே மாதிரி தோடு வந்து இங்கே வெளியிட்டிருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த புத்தகம் வந்து நான் கட்டுரை எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முரளித்தோட தலைமை தானார் முருகேஷ் இருக்காங்க, அங்கே சர்வேசன் தோல் இருக்காங்க. நான் எழுதின முதல் கட்டுரை வீட்டில் இருந்தால் பாரதி காம்பை இல்லாட்டி இவங்க ஆஃபீஸில் இருந்தால் இவங்க தான் முதல் படிப்பாங்களே ஃபஸ்ட்டு. படிச்சுட்டு என்னோடய ஃபேஸ்புக் தகவலாக இருந்தாலும் சரி, எந்த கட்டுரை இருந்தாலும் சரி, இந்த பொலிட்டிக்கல் கரெக்ஷன்னு எப்படி பண்ணலான்றது வந்து முதல்ல வந்து இப்போது முரளி தோழர், சர்வேசன் தோழர் இவங்க 2 பேரும் வந்துன்னா என்ன அந்த டைமில் மத்திய சென்னை ஆரம்பிச்சோன்னு டிஎம்கே கவர்மெண்ட் வந்துடுச்சு, திமுக கூட்டணி கவர்மெண்ட்டு எடுத்தோடனே அடிக்கிறோம். நாங்கள் சிபிஎம் வந்து மத்திய சென்னையில் அடிக்கிறோம். ஸோ கவர்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு ப்ரெஷர் ஆயிடுச்சுன்னா கூட்டணி கட்சி கவர்மெண்ட் வந்துருக்கு, எடுத்தோன்னே சிபிஎம் போராடுது, கேபின்னா செல்வாவை தனியாக உட்கார வச்சு வேண்டு தூண்டி விட்றாரா, இதெல்லாம் என்கிட்ட கேட்டாங்க. என்கிட்ட அதிகாரி 3 மாவட்டம் தனியாக அவனுக்கு உருவாக்கி வச்சு சண்டை போடுறதுன்னு உருவாக்கி வச்சிருக்காரு அவருலாம் என்ன கேட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் அந்த எழுத்தில் வரும்போது பொலிட்டிக்கல் கரெக்ஷன் வந்துடும், தப்பாக வந்துடக்கூடாத விஷயம். அப்போ வந்து இந்த கட்டுரைகளை தோழர்கள் படித்து ஒழுங்குபடுத்தினதுங்க. ஸோ இது வந்து ஒரு டீம் ஒர்க்கு தான். கிட்டத்தட்ட இது என் பேரில் வந்தாலும் பல விஷயங்களை தோழர்களுடைய அந்த இது இருந்தால் தான் அந்த கட்டுரைகள் வந்து ஒரு வாதாடுவதற்காக வந்து இந்த எழுத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும். அதில் வகையில் வந்து ஸோ மத்திய சென்னை மாவட்ட குழு எங்களோட இந்த டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு டீம் தான். அந்த டீம் இப்போது கிட்டத்தட்ட 5 வருஷம் இருக்குது. சென்னையில் வந்து நாங்கள் வந்து இங்கே நடத்துகிற எல்லா மூவ்மெண்ட்லையும் பார்த்தோன்னா முன்னாடி நான் இருந்தாலும் பின்னாடி நான் என்ன பேசணும் இவங்க சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அது என் வாயிலேருந்து வரும், அவ்வளோதான். இப்போ எம்மிக்கு இருக்கார், தெருவரத்தை பற்றி எனக்கு என்ன தெரியும், ஒரு அளவும் தெரியாது. அவர் வந்து பிரச்சனை சொன்னால் என்னங்கன்னு கேட்டு அவர்கிட்ட மொத்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுப்பேன், என் லாங்குவேஜில் பேசுவேன். அதை வெளிப்படுத்துறது என் மொழியில் வந்துடும். ஆனால் எனக்கு பின்னாடி இருந்து தோழர்கள் எப்படி போனோம் இன்னும் கேட்டால் என்னோடய வேகத்தை ஒரு முறைப்படுத்தினது இந்த மத்திய சென்னை மாவட்டக்குள்ளே நான் சொல்லுவேன். ஒரு கரெக்டாக ஒரு ஷேப் பண்ணுறதுல இதில் வந்து நான் வந்து இங்கே வந்து தோழர் கனகராஜுக்கும் தோழர் சம்பத் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா கனகராஜ் தோழருக்கு முதல்ல எனக்கு வந்து இப்போது இந்த டிஸ்ட்ரிக்ட் இன்சார்ஜ் வந்து இப்போ சம்பத் இருக்கார். இவங்க 2 பேரும் வெளியவே தெரிய மாட்டாங்க. அவங்க 2 பேரும் வந்து என்னன்னா என்னுடைய எது தேவையில்லாத அம்சங்களோ அதை மட்டும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த தேவையில்லாத அம்சங்களை வந்து கரெக்ட் பண்ணுற இடத்துல வந்து இந்த தோழர் இருந்தாங்க. அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியில் டீம் லீடர்ஷிப்பு, ஒரு தலைமையை நமக்கு வந்து பின்னாடி இருந்து ஒழுங்குபடுத்துது. அப்போ பிரச்சனை வந்தால் லீடர்ஷிப்பு, எந்த ஒரு கட்சியில் வந்து ஒரு தலைவர்கள் பிரச்சனைக்கு வர மாட்டாங்க. நீங்கள் கேபி வந்து ரோட்டில் தகரானா வந்து நின்றுவார், வா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்பார். ஸோ அந்த நம்பிக்கை இருக்குது இல்லையா, இதுதான் ஒரு சிபிஎம் உடைய அந்த கட்டமைப்பு. இதை வந்து நமக்கு வந்து சாத்தியமாக்கிறது தான் வந்து இந்த புத்தகம் வந்து உருவாக்கிற விஷயங்கள். அதே மாதிரி சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை வந்து நான் அவர்கிட்ட நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா வந்து அர்பன் இஷ்யூஸில் யார் தமிழ் எழுதுறா, நகரமயமாக்கல் வந்து ரொம்ப முக்கியமான நம்ம வந்து சென்னை வந்து ஒழிச்சிட்டாங்க. இன்னும் கூட உயிர் இருக்குது, அவ்வளோதான் நகரத்தில். இந்த நகரம் முழுக்க என்னென்னா பன்னாட்டு நகரனுடைய வேட்டைக்காடாக சென்னை மாநகரம் நகரமயமாக்கல் வந்துவிட்டது. அது தெரியாமலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மத்தியானம் நைட்டில் போனால் பிரியாணி கிடைக்குமா, காஃபி கிடைக்குமா, குல்ஃபி கிடைக்குமா, அப்படி சோறு துண்டுறதுக்காகவும் இல்லை சுற்றி பார்க்கறதுக்காகவும் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. மாநகராட்சி பில்டிங் மினுமினுக்குது, ஆனால் மாநகராட்சி மக்கள் வாழ்க்கை மினுமினுக்குதான் கிடையாது. அதே ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் அந்த சைடில் பார்த்தோன்னா 173 குடும்பம் தெருவோரத்தில் இருக்குது, அவனுக்கு வீடு இல்லை. இப்போ துறைமுகத்தில் பார்த்தோன்னா 84 வீடு எடுத்துன்னு போகிறோம், லிஸ்ட்டு எடுத்தோம். தெருவில் இருக்கிறான் அவங்க ஆயா வந்து அவங்க தாத்தா என்ன வெள்ளக்கார ஆங்கில இண்டியனுக்கு கைரிக்ஸா ஓட்டினவர், மதராசா பட்டணத்தில் ஓட்டுவோம் பார்த்தீங்களா, ஹீரோ யார், ஆரியா, அந்த பாட்டு ஓட்டினதுன்னா அவங்க தாத்தா ஓட்டிக்கிறாரு. அவங்க தாத்தா கைவண்டி ஓட்டினாரு, இவர் வந்து என்ன லோடு வண்டி ஓட்டுறாரு. தெருவில் தான் வாழ்கிறான். என்ன நகரம் இந்த வாழ்ந்து கிழிச்சிது இது. அப்போ இவங்களாம் யாருக்கு குரல் கொடுக்குறது, ரத்தமும் சதயமாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்து சாதி ரீதியாக நகரம் மாறிட்டுருக்கு. ஒரு சென்னை நகரத்து வந்து என்னென்னா இப்போ வந்து பீஃப் விற்கிற இடம் குறைஞ்சிருக்கு.
அப்பர் காஸ்ட் ஏரியா வந்து அதிகமாக இருக்குது, உயர் சாதியுடைய இடத்துக்குள்ளே வந்துடுச்சு நீங்கள். அப்போது இந்த நகரம் வந்து என்னன்னா ஒரு பன்மைத்துவம் வந்து சிதைந்து ஒரு ஓர்மை பண்புக்குள்ளே வந்து நகரம் வந்து உருவாக்கிட்டு இருக்குது. சென்னை நகரத்தினுடைய மிகப்பெரிய பண்பாட்டு சிக்கலை உருவாக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கும் நம்ம இப்போ. அப்போ இதுக்கு எதிராக கிளர்ந்து எழுதணும். யார் கிளர்ந்து எழுதுனா சோத்துக்கு வழியில்லாத எப்படி போராட முடியும்? படித்து வாய்ப்பு இருக்குது, பணம் சம்பாதிக்கணும் தான் கேள்வி கேட்கணும். படித்து பணம் சம்பாதிக்கிறவங்க வந்து கேள்வி கேட்க மாட்டேன்றாங்க. அதை கேள்வி கேட்க வைக்கிறதுக்காக தான் நம்ம எழுதுகிறோம். இந்த மாதிரி பொது பத்திரிகை எழுதுனா ஒரு மிடில் கிளாஸ் கற்றறிந்த படித்த நடுத்தரவர்கள் வந்து கேள்வி கேட்டால் தான் இந்த சமூகத்தில் வேறு ஒரு இடத்துல வந்து ஒரு மாற்றம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல அதிகாரிகள் பல நல்ல ஆட்கள்னா உடனடியாக அதுக்காக ரியாக்ட் பண்ண முடியுது. நான் அந்த வகையில் தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு முயற்சி வந்து நகரமயமாக்கல், இந்த நகரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம நினச்சதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு வலதுசாரி கருத்தியல் வந்து இந்த சமூகத்தில் வலுவாய் கொண்டே இருக்கிறது. சென்னை மாதிரியான ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியோட நிலைமை வந்து என்னென்னா ஒரு வலதுசாரி கருத்தியலுடைய பிடிக்குள்ளே உருவாகி கொண்டிருக்காது. பொலிட்டிக்கலில் சோஷியலாக சமூக ரீதியாக அப்படிப்பட்ட ஒரு இது வந்து உருவாகி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் எவன் செத்தா என்னான்னு கேட்குறான், எந்த பற்றியும் கூப்பாடு கிடையாது. கேள்வி கேட்டாலே நீ ஏன் கேள்வி கேட்குற அப்படின்ற ஒரு இடத்த உருவாக்கக்கூடிய இடம் இருக்குது. ஸோ அதை விட முடியாது. அது வந்து கேள்வி கேட்டே தீர வேண்டிய அவசியம் இருக்கிறனால தான் நம்ம வந்து இந்த முன்னெடுப்பை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்திருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த எழுத்துக்கள் வந்து உருவாகிறதுக்கு வந்து இப்படியான ஒரு சூழல்கள்லாம் வந்து வாய்ப்பாக இருந்தால் நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். அதை வந்து சார் வந்து அவருடைய எழுத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் வந்து தமிழில் நகரமயமாக்கல் பற்றி தமிழ்ந்துள்ள தொடர்ச்சியாக எழுதுகிற ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு பொறியாளர் மு. ராமநாதன். எனவே அவர் நிகழ்ச்சிக்கு வரணும். அவர் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. தீபாலட்சுமி அவங்க அந்த நூல் தொகுத்தினால் நீங்களே வரணும். யுகபாரதி தோழர் வந்திருந்தாங்க. அதே மாதிரி இப்போ சிஐடி மாவட்ட செயலாளர் வந்து முருகேஷ் அவர்கள். இந்த ட்ரேட் யூனியன் கிட்டத்தட்ட இந்த நகரத்தை பாதுகாக்கிறத தொழிற்சங்கங்கள் தான் இன்றைக்கி ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்க முடியுன்றதை நம்ம உறுதியாக நம்புகிறோம். நம்ம தொழிற்சங்கம் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அதை பண்ணியிருக்கோம். அப்புறம் எழும்பூரில் கூட கேபி பார்க் மக்கள், அது வந்து மிக முக்கியமான இந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணப்படுத்துதல். இந்த இடம் வந்து அது கண்ணப்படுத்துறது. எனக்கு இந்த ஃபோட்டோ போடலாமா வேணாமான்னு பல இருந்தது. நம்ம காலத்துக்கிட்ட காமிச்சலும் போட்டலான்னு போட்டார் அட்டைப்படம். அப்புறம் எனக்கு வந்து அப்புறம் என்னென்னா வந்து என்னால் தனி மனித துதி ஆகிட போதோ ஹீரோயிசம்ன்ற மாதிரி இந்த ஃபோட்டோ வந்துடுமோன்றது ஒரு டவுட் ஒன்று ஓட்டே இருந்தது. அப்போ நான் கமலாலயம் தோல்கிட்ட காமிச்சேன். இல்லை இதான் கரெக்டாக்குனாரு. அப்புறமா எனக்கு டவுட் வந்தது. அப்புறம் ஆதவன்கிட்ட அமிச்சேன், தொழார் இது எதாக இருக்குன்னு. அந்த மூஞ்சி அந்த புக்குகள் இருந்தால் தான் சரியாக இருக்கும், அதோட வச்சுக்கிட்டா அவர் சொல்ல சொன்னார். அந்த மூஞ்சியா உங்கள் மூஞ்சா நினைக்கிறீங்க? அந்த நீ எவன் பார்த்தாலும் உங்கள் மூஞ்சா தெரிய போகுது, போராடுற மூஞ்சிலாம் அந்த மூஞ்சிங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்புறமா ஒரு டவுட் வந்தது, இது வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சம்பத்திட்ட கேட்டேன், தோழர் இது மாதிரி வைக்கணும். அப்புறம் அவர் சொன்னார், இல்லை இது வந்து என்னென்னா மக்கள் வந்து என்னுடைய போராட்டம் நடக்கும்போது கட்சிக்காரன் காப்பாற்றி கூப்பிட்டு வந்து நான் பார்த்துருக்கேன், அடி வாங்கும் போது கூப்பிட்டு வந்திருக்கு. பட் ஒரு போலீஸ் வண்டியில் என்னை ஏற்றி முடித்தோம். நாங்கள் சர்வேசன் தோழர் இருந்தார், அப்போ இருந்தேன், முருகன் இருந்தார் நினைக்கிறேன், இவங்களாம் இருந்தாங்க. பேசிகிட்டே இருக்கும். கரண் கார்கி தான் என்னை கூப்பிட்றாரு, தோழர் இங்கே ஒரு பிரச்சனை ஆச்சு, மக்கள்லாம் உங்களை வர சொல்கிறான்னாரு. அப்படியான்னு சொல்லிட்டு சரி நான் போனாங்க. தள்ளுமுள்ளாயிடுது. என்னை வந்து டிசி வந்து நான் அடித்து வந்து அந்த அவருடைய ஃபோர்ஸில் வண்டி ஏற்றிட்டார். ஏற்றி முடித்தோன்னா அந்த மக்கள் வந்து நான் ஃபுல்லும் அது வரைக்கும் வந்து ஓரம் வந்தாங்க. மொத்தமாக ஜீப்பை சுற்றி நின்னார். ஒருத்தர் குழந்தைய தூக்கி ஜீப் மேலே வச்சு தூக்கி போட்டார். எட்ரா வண்டி எட்ரான்ட்டார் அவன் போலீஸை. எனக்கு உள்ளே நான் கையேற்றி சொல்கிறேன், என்னை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு முடிவாங்க, எங்கள் ஆள் கூப்பிட்டு வந்துடுங்க, நீங்கள் அமைதியாக இருங்கண்ணா. ஆனால் மக்கள் வந்துன்னா அவ்வளோ தடுத்து நிறுத்தி வண்டி அவன் டிசி திணறான். 15 நிமிஷம் ஒன்றுமே முடியல, அவன் தோல்வி எட்டுறான். என்னை வண்டியை விட்டு இறக்கினா அப்போ தான் மக்கள் நடந்தது. ஸோ இது வந்து நான் அந்த மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல்டுக்கு வந்து ஒரு இடமா பார்க்குறேன். அதனால தான் என்னென்னா சேகர் பாபு என்கிட்ட சொன்னார் ஒரு நாள், அமைச்சராக நீ தூண்டி விட்றேன்னாரு போராட்டத்துக்கு, என் காசுலாம் கொடுக்க முடியாதுன்னு. அப்புறம் என்னென்னா இதே சென்னை மாநகராட்சியில் கண்ணப்படுத்துகிற மக்களுக்கு 3/2 பங்கு பணத்தை மாநகராட்சி செலுத்துகிறோன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாங்க. 1% பங்கு நீ கொடுக்கணுன்னாங்க. எதுக்கே கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே வாதான்னா இப்போ பாருங்கள், என் கார்பரேஷன் போட்டு கொடுங்க, ஜியோ பெருமையாக பேசுகிறாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு மக்களுக்கு வீடு வந்து இலவசம் கொடுக்க முடியாது அரசாங்கம். முதலமைச்சர் நினச்சாலும் கொடுக்க முடியாது. ஏன்னா என்ன பிரச்சனை சொன்னால் அரசாங்கம் வந்து உலகம் என்ன பண்ணுதுன்னா பலன் வந்து நீ யாராவது ஒருத்தனை கொடுன்னு கேட்குறாங்க. அப்போது மக்களை வந்து பயனாளிகளாக மாற்றுறாங்க. இதற்கு எதிராக நம்ம வந்து அதை வந்து முன்னெடுக்க வேண்டியதான் அந்த அட்டையை நம்ம யோசித்தோம். ஸோ அந்த வகையில் இது வர்றதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தோழலுடைய பங்களிப்பு சாத்தியமாக இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு தோழலுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்ச வாட்ஸ்அப் அழைப்புதில் தோழல் வந்ததுக்கு வந்து எனக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. தொடர்ந்து நீங்கள் சொன்னது போல் நான் வந்து இந்த எழுத்து பணியை முன்னெடுப்பேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.